பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அன்ஃபிகு மின் தையிபாதி மா கஸபுத்தும், நீங்கள் சம்பாதித்ததில் நல்லவற்றை செலவு செய்யுங்கள், நல்லவற்றை தர்மமாக கொடுங்கள். வியாபார பொருள், தங்கம் வெள்ளி இவைகளில் இருந்து தர்மம் பண்ணுறது. மிம்மா அஹ்ரஜ்னாலக்கும் மினல் அர்து, பூமியில இருந்து உங்களுக்கு நாம் வெளியாக்கியதிலே இருந்தும் நீங்கள் நல்லவற்றை தர்மமாக கொடுங்கள். அதாவது தானியங்கள், கனி வகைகள், பூமியில இருந்து அல்லாஹ் தாலா விளைச்சலாக்கி நமக்கு எதெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறானோ அதையும் நீங்கள் தர்மம் கொடுங்க. ஆனால் நல்லதை தர்மம் கொடுங்க. வலா தயம்மமுல் ஹபீஸ் மின்ஹு துன்ஃபிஹூன், நீங்கள் அதில் கெட்டதை நீங்கள் செலவு செய்ய நாடாதீர்கள். கெட்டதை நீங்கள் தர்மம் கொடுப்பதற்கு நீங்கள் நாடாதீங்க. வலஸ்தும்பி ஆஹிதீஹி இல்லா அன் துஹ்மிது ஃபீ, கெட்டது என்பது யாராவது உங்களுக்கு கொடுத்தால் அதை நீங்கள் கண்மூடி கொண்டே தவிர அதை நீங்கள் வாங்குவது கிடையாது. அதாவது அல்லாஹ் தாலா இருக்கிறானே தூய்மையானவன், அல்லாஹ் தாலா தூய்மையானதை தான் அல்லாஹ் கபூல் செய்வான். அதனால் தர்மம் கொடுக்கும்போது நல்ல பொருள்களை தான் தர்மம் கொடுக்கணும். அப்போ தான் அல்லாஹ் தாலா இருக்கிறானே அந்த நல்ல பொருளை அல்லாஹ் கபூல் செய்வான். கொடுக்கும்போது எது நமக்கு வேண்டாமோ அதை தூக்கி தர்மமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, எவனாவது கெட்ட பொருளை கொடுத்தான்னு சொன்னால் நீ வேணும்னா வாங்குவ. சுக்னி தூஃபி அப்படின்னா அதுதான், கண்மூடி கொண்டே தவிர அதை நீங்கள் வாங்குவதில்லை அப்படின்னு சொன்னால் நீ வேணா வாங்குவ கண்ணை மூடிக்கிட்ட. ஏன், இதாவது கிடைக்குது, இதுவும் இல்லாட்டினா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நீ வேணா வாங்குவ. ஆனால் அல்லாவுக்கு அது தேவையே கிடையாது. அல்லாஹ் நல்லதை தான் அல்லாஹ் கபூல் செய்வான். நீ கெட்டதை கொடுத்து நீ நல்லதை எதிர்பார்த்த அப்படின்னு சொன்னால் கெட்டதை கொடுத்துட்டு நன்மையை எதிர்பார்க்குறாரு ஐயா துறை. கெட்டதை கொடுத்துட்டு அல்லாஹ் நல்லதை கொடுக்கணும், நன்மையை கொடுக்கணும், அல்லாவே புண்ணியத்தை கொடு அப்படின்னு சொன்னால், ஏண்டா கெட்டதை கொடுத்துட்டு நல்லதை கேட்டீங்கன்னா யாரா கொடுப்பா? அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்படி சொல்லி இப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே சொல்லி காட்டுகிறான். ஒரு ஹதீஸில் இருக்குது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அல்லாஹ் மனிதர்களுக்கு அல்லாஹ் ரிசுகை அல்லாஹ் பகிட்டு கொடுக்கிறான். அல்லாஹ் தாலா மனிதர்களுக்கு அஹ்லாக்குகளை அல்லாஹ் பகிட்டு அல்லாஹ் தாலா கொடுக்கிறான். உலகத்தை அல்லாஹ் நண்பனுக்கும் கொடுக்கிறான், விரோதிக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். உலகம் இருக்குது, அது அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுப்பான். அல்லாஹ் தாலா உலகத்துக்கு அல்லாஹ் கிட்ட மதிப்பு கிடையாது. அதனால அல்லாஹ் நண்பனுக்கும் உலகத்தை அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் விரோதிக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை அல்லாஹ் தாலா கொடுப்பான். ஆனால் தீன் என்பது இருக்குதே, அந்த தீனை அல்லாஹ் தன்னுடைய மஹபூபுகளுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான். மஹபூப் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் அந்த தீனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் தாலா இருக்கிறானே தூய்மையானவன், அல்லாஹ் தாலா தூய்மையானதை தான் அல்லாஹ் கபூல் செய்வான். அந்த ஹதீஸுடைய தொடரில் அப்படியே வருகிறது, உங்களுடைய நாவும் உள்ளமும் அது இரண்டும் முஸ்லீம் ஆகாத வரையிலும் நீங்கள் முஸ்லீம் கிடையாது. அண்டை வீட்டாருக்கு நீங்கள் நோவினை கொடுத்தாலும் நீங்கள் முஸ்லீம் கிடையாது. சஹாபாக்கள் கேட்டால், யா ரசூலல்லாஹ், நோவினை கொடுப்பதுன்னா என்ன? பக்கத்து வீட்டுக்காரனை நீ ஏமாத்துறது, அநியாயம் பண்ணுறது, அக்கிரமம் பண்ணுறது, இது எல்லாம் தான் நோவினை கொடுக்கறது அப்படி சொல்லி நான் சொல்லணும். அவங்க அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. என்றைக்குமே கெட்டதை கொண்டு கெட்டது அழிவது கிடையாது, கெட்டதை கொண்டு கெட்டது அழிவது கிடையாது, நல்லதை கொண்டு தான் கெட்டது அழிந்து போகும். ஸோ அதனால் நம்ம நல்ல பொருள்களை தான் தர்மம் செய்யணும், அல்லாஹ் தாலா இடத்துல ஆதரவு வைக்கணும். அல்லாவே இதை கபூல் செய்ய எங்களுக்கு நன்மையை கொடு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தாலா நன்மையை கொடுப்பான். இதுதான் இந்த ஆயத்தினுடைய மத்லப். இந்த ஆயத்தினுடைய கருத்து இதுதான். நீ உனக்கு வேண்டாங்கிறத தூக்கி நீ தர்மம் கொடுத்துட்டு வீட்டில் கெட்டு தான் போவோம், தூக்கி கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன இது? நன்மையை எதிர்பார்த்து கொடுக்கறது இது நல்ல பொருளை கொடுக்காம நீ இந்த பொருளை கொடுத்துட்டு நீ நன்மையை எதிர்பார்க்கலாமா? அப்படி அல்லாஹ் தாலா சொல்கிறான். அல்லது இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் பேசுவான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்போ, எதை நீ நேசிக்கிறாயோ, எதை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அதை நீங்கள் தர்மம் கொடுக்காத வரையிலும் நீங்கள்
நன்மையை அடைய மாட்டீர்கள். லன் தனாலுல் பிர் அப்படின்னு அல்லாஹ் சொல். வயலமும் இப்போ இந்த ஆயக்கள் அல்லாஹ் பேசுகிறான் பாருங்க. வயலமும் அன்னல்லாஹ கனியுன் ஹமீத். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தாலா தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் அல்லாஹ் தாலா இருந்து கொண்டிருக்கிறான். ஷைத்தான் எய்துக்குமுல் ஃபகர். ஷைத்தான் இருக்கிறானே தர்மம் கொடுத்தால் ஏழ்மை உண்டாகும் என்று உங்களை பயம்புடுத்தாட்டுவான். எம்ருக்கும் பில் ஃபஷா. மானக்கேடான விஷயங்களை உங்களுக்கு அவன் ஏவுவான். ஆனால் அல்லாஹு யைதுக்கும் மின்ஹு மக்ஃபிரத்தம் வ ஃபத்லா. அல்லாஹ் தாலா கூறுகிறான், தர்மம் கொடுப்பதால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அவனுடைய அருளும் அது உங்களுக்கு அவன் வாக்களிக்கின்றான். வல்லாஹு வாசியுன் அலீம். அல்லாஹ் தாலா விசாலமான கொடையாளனாகவும் எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் அல்லாஹ் தாலா இருக்கிறான். யூத்தில் ஹிக்மத மையஷா. அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு ஹிக்மத் என்ற ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒமை யூத்தல் ஹிக்மா. ஞானத்தை யாருக்கு அல்லாஹ் கொடுத்தானோ ஃபக்கத் ஊத்திய ஹைரன் கசீரா. ஏராளமான நலவுகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. உலகம் கொடுக்கப்படுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. உலகம் இன்னைக்கு யார் கையில் இல்லை, அல்லாஹ் தாலா எல்லா கையிலையும் அல்லாஹ் உலகத்தை கொடுத்துருக்குறான். உலகம்லாம் அல்லாஹ் கிட்ட ஒரு பெரிய, அதான் அல்லாஹ் சொல்றான், யூத்தில் ஹிக்மத் மையஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறான். உமை யூத்தல் ஹிக்மா. யாருக்கு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தானோ பக்கத்து ஊத்திய ஹைரன் கசீரா. ஏராளமான நலவுகளை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விட்டான். உமா எத்தக்கரு இல்லா உலுல் அல்பார். அறிவாளிகளை தவிர மற்ற யாரும் அதை சிந்திக்க மாட்டார்கள். அறிவு இருந்தால் உனக்கு புரியும், அறிவு இல்லைன்னு சொன்னால் எப்படியோ தொலை அப்படி சொல்லி இப்படி தான் அல்லாஹ் தாலா. இது என் பாஷையில் நான் சொல்கிறேன், நான் இப்படித்தான் பேசுவேன், அதனால் நான் என்னுடைய இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ் தாலா அப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறான். உமா எத்தக்கரு இல்லா உலுல் அல்பார். அறிவாளிகளை தவிர வேற யாரும் அதை சிந்திக்க மாட்டார். அறிவு இருந்தால் புரியும், அறிவு இல்லைன்னா போ அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்கிறான். இந்த ஆயத்துக்கு கொஞ்சம் விளக்கங்கள் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ்.